ஹலோ யூடியூப் மெம்பர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ ஆப்ஷன் பையிங், அதாவது கால் சைட்லேயும் புட் சைட்லேயும் ரெண்டுலேயும் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவையே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் கால் சைட்லேயும் புட் சைடில் ரெண்டுலேயும் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட இன்னொரு ஓப்பன் மெசேஜ் நோட் பண்ணிக்கிறோம். இன்னொரு ஓப்பன் மெசேஜ் என்னது, இன்றைக்கி தேதி 2ஆம் தேதி. இன்னொரு ஓப்பன் மெசேஜ் என்னது 24,796. ஓப்பன் மெசேஜ் என்னது 24,796. நம்ம ரவுண்டாக 24,800 வச்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கால் சைடு எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ண பற்றி பார்ப்போம். ரெண்டாவது புட் சைடுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் என்னது 24,800 கால் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடு 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம பண்ணக்கூடிய ஸ்கல்பிங் ட்ரேடிங். ஓகேவா, நம்ம பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் வச்சுக்கிறோம். 26,800 கால் ப்ரைஸ் பார்க்க போகிறோம். 24,800 கால் ப்ரைஸ். 3 பிப்ரவரி 2026 வீக்லி கண்டக்ட் எடுத்துருக்கணும் நம்ம. ஓகேவா, நம்ம பண்ண போகிறது ஒரு ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஆப்ஷன் பையிங் அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி தேதி 2ஆம் தேதி. ஃபஸ்ட்டு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சுன்னு பார்ப்போம். முதல்ல இன்றைக்கி தேதி 2ஆம் தேதி. ஓகேவா, இது ஒன்லி அனலைசிங் மட்டுமே. மார்க்கெட் பாருங்கள், கரெக்டாக இந்த கேண்டில் பாருங்கள், கரெக்டாக இந்த கேண்டில் ஒரு ஆர்டர் ஓப்பனாக மேலே ஏறிடுச்சு மார்க்கெட்டு. ஆனால் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகிருப்பாங்க. இங்கே ஒரு ரெட் கேண்டில், இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பிளாக்கில் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போனா இந்த ஆர்டர் பிளாக்கோட ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கணும். ஆர்டர் இது இந்த ரெண்டு தான் ஆர்டர் பிளாக். இதுவும் இதுதான் ஆர்டர் பிளாக். இதோட ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கணும். இதில் நம்ம என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா, இதில் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு இதுக்கு அடுத்த கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸை நம்ம டார்கெட் வச்சுக்கணும். இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் நம்ம டார்கெட். ஓகேவா, கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ட்ரி எங்கே 139 நம்ம என்ட்ரி எடுக்கணும். நம்ம டார்கெட் 153. ஓகேவா, மார்க் நல்ல மூவ் ஆயிடுச்சு. எப்போயுமே இந்த லெவல் வந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கணும். நம்ம என்ட்ரி எக்ஸிட் போட்டாச்சு. மார்க் நல்ல மூணு மேலே ஏறியுது. ஓகேவா, நம்ம வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக இந்த க்ரீன் என்ட்ரி இந்த ரெட்டில் க்ளோஸ் பண்ணிக்கணும். அழகாக பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். மார்க் கரெக்டாக நம்ம மேலே ஏறி கரெக்டாக கீழே இறங்கி நம்ம என்ட்ரி கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. நான் நோட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நம்ம என்ட்ரி கரெக்டாக இங்கே ரீச் ஆயிடுச்சு. அதே மாதிரி டார்கெட்டு கரெக்டாக ஈஸியாக இந்த கேண்டில் ரீச் ஆயிடுச்சு. அழகாக ஈஸியாக கால் சைட் ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன நம்ம ஆர்டர் பிளாக்கோட ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்துகிட்டு அடுத்த கேண்டிலோட க்ளோசிங் பேஸ் என்ட்ரி நம்ம டார்கெட் வச்சுக்கணும். தப்பாங்க, இது ஒரு ஆர்டர் பிளாக். இது ஒரு ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக்கோட ஓப்பன் பேஸில் நம்ம என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் அடுத்த கேண்டிலோட இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் கரெக்டாக மார்க் நல்லா பாருங்க, நல்ல மூமெண்ட்டாக மேலே ஏறிட்டேன். மேலே ஏறி மறுபடியும் கரெக்டாக அந்த ஆர்டர் பிளாக் பாருங்கள், கரெக்டாக அந்த ஆர்டர் பிளாக்கை கரெக்டாக டச் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி கிடச்சிச்சு. அழகாக நம்ம டார்கெட் ஈஸியாக டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. அழகாக கால் சைடில் ஒரு 14 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் புட் சைட்லேயும் நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்து நம்ம எப்படி ப்ராஃபிட் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் என்னது 24,800. அப்போனா இதுக்கு ஒரு 300 பாயிண்ட் தள்ளி இருக்கிற அவுட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இது கீழே இருக்க அவுட் ஆஃப் பண்ணி புட் சைடு 24,500 புட் சைடு தான் ஒரு அவுட் ஆஃப் த மணி. இதுலேயும் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், அதையும் பார்க்க போகிறோம். 24,500 புட் ப்ரைஸில் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இதே மாதிரி தான் கான்செப்ட் இதே. ஓகேவா, நம்ம புட் சைடு என்ட்ரி எடுக்க போகிறோம். நான் பண்ணக்கூடிய ட்ரேடில் 1 மினிட் கேண்டி பேஸ் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா, இன்றைக்கி தேதி 2ஆம் தேதி. ஓகேவா, நம்ம கால்ஸ் இன் புட்ஸ் ரெண்டுலையும் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் ஆர்டர் பிளாக் பேஸ் பண்ணி. அதுக்காக தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், மார்க்கெட் இங்கே
நம்ம எந்த மாதிரி ஆர்டர் பிளாக் எடுக்கணும்னா அப் சைடு இருக்கிற ஆர்டர் பிளாக் எடுக்க போகிறோம். மார்க்கெட்டிங்க பாருங்களேன், கரெக்டாக மேலேருந்து கீழே இறங்கிட்டேன். எப்படி மேலேருந்து கீழே இறங்கிட்டேன். அப்போ நம்ம கீழே இறங்கினா நம்ம எப்போ மேலே ஏறுதோ அந்த ஆர்டர் பிளாக் எடுக்க போகிறோம். மார்க்கெட்டிங் இங்கேருந்து நல்லா கீழே இறங்கி இங்கே இந்த இடத்த ஒரு பவுன்ஸ் பேக் எடுத்து மேலே ஏறி இருக்குது. எப்படி இந்த இடத்து பவுன்ஸ் பேக்கு மேலே ஏறி இருக்குது. அப்போனா இது ஒரு ஆர்டர் பிளாக். இது ரெட்டு, இது க்ரீனு. இது ஆர்டர் பிளாக் மாதிரி இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக்கோட இந்த செகண்ட் கேண்டில் இது ஆர்டர் பிளாக் நோட் பண்ணி காமிக்கிறோங்க. இந்த 2 கேண்டில் ஆர்டர் பிளாக்கோட ஓகேவா. இந்த ஆர்டர் பிளாக்கோட ஓப்பன் ப்ரெஸ்ஸில் என்ட்ரி எடுத்துடணும். கரெக்டாக அவங்க இந்த ஆர்டர் பிளாக் என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் வந்து இதுக்கு அடுத்த கேண்டில் இருக்கிறத க்ளோசிங் ப்ரெஸ்ஸு நம்ம டார்கெட். மார்க்கெட்டிங் இங்கே இறங்கி மேலே ஏறி இருக்குது. இது ஒரு ஆர்டர் பிளாக் கன்சிடர் பண்ணியாச்சு. அந்த ஆர்டர் பிளாக்கோட ஓப்பன் ப்ரெஸ்ஸில் என்ட்ரி க்ளோசிங் ப்ரெஸ் என்ட்ரி எடுத்துடணும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு கேண்டில் க்ளோசிங் ப்ரெஸ்ஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். அழகாக மார்க்கெட் பாருங்களேன் கரெக்டாக. நீங்கள் இதில் வந்து ஓப்பன் ப்ரெஸ் எடுக்கலாம், க்ளோசிங் ப்ரெஸ் எடுக்கலாம், எதுவும் எடுக்கலாம். மோஸ்ட்லி க்ளோசிங் ப்ரெஸ்ஸை கொஞ்சம் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகேவா. அழகாக பாருங்கள் மார்க்கெட் இங்கே நல்லா ரேலி ஆகி மேலே போயிட்டு மறுபடியும் பாருங்கள் கரெக்டாக நம்ம என்ட்ரி கரெக்டாக கிடச்சிருச்சு. என்ட்ரி கிடச்சி மார்க்கெட் கீழே இறங்கி மறுபடியும் டச் பண்ண கீழே இறங்கிடுச்சு. வெயிட் பண்ணுவோம். நம்ம கண்டிப்பாக இந்த டார்கெட் ரீச் பண்ணிட்டு கண்டிப்பாக டார்கெட் ரீச் ஆகும். பாருங்க பார்த்துட்டே இருங்க. மார்க்கெட் பாருங்கள் அங்கே நல்லா கீழே இறங்கிடுச்சு. நம்ம வந்து இது வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக நம்ம கீழே வராங்க. நம்ம வெயிட் பண்ணணும். இருந்தாலும் கண்டிப்பாக நான் டார்கெட் ஈஸியாக ரீச் ஆவாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா அவுட் ஆஃப் த மணி வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அதனால் கொஞ்சம் செக் பண்ணி காமிக்கணுங்க. கரெக்டாக இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஓகேவா. நம்ம என்ட்ரி கரெக்டாக இங்கே கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் இங்கே தான். கரெக்டாக பார்த்துட்டேங்க. க்ரீன் என்ட்ரி, ரெட்டில் டார்கெட். நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆகிடும் பாருங்க. கரெக்டாக பாருங்கள் பார்த்துட்டேங்க. கரெக்டாக வாங்க. கரெக்டாக நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆகிடுச்சு பாருங்கள். கரெக்டாக இங்கே வாங்க. கரெக்டாக இங்கே ரீச் ஆகிடுச்சு. ஓகேவா. அழகாக இது ஒரு 7 பாயிண்ட் ஈஸியாக எடுத்தாச்சு. 50 என்ட்ரி, 50 எக்ஸிட்டு. ஏன்னா அவுட் ஆஃப் மணி வந்து நம்ம ரிஸ்க் அதிகம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேவா. அழகாக மார்க்கெட் பண்ணுங்கள். அழகாக பாருங்க. கரெக்டாக நம்ம லெவலில் பண்ணுங்கள். டச் பண்ணி அந்த ஆர்டர் பிளாக் டச் பண்ணிட்டு தான் கரெக்டாக மார்க்கெட் கீழே அப்படி இறங்கியிருக்கேன். நல்லா இறங்கிட்டேன். பார்த்தீங்க கரெக்டாக கீழே இறங்கிட்டேன். ஓகேவா. இப்படி தான் இந்த ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அப் சைடு இருக்கிற ஆர்டர் பிளாக் எடுக்க போகிறோம். அதோட ரெட்டு க்ரீன் இருக்கும். நம்ம வந்து க்ரீன் கேண்டி என்ட்ரி எடுக்க போகிறோம். அது க்ரீன் கேண்டின்னு க்ளோசிங் ப்ரெஸ் என்ட்ரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கேண்டிலோட க்ளோசிங் ப்ரெஸ்ஸில் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதான் கான்செப்ட். இப்படி பண்ணால் ஆப்ஷன் பை ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஓகேவா. நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.